புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ஒரு கிரேவியை ட்ரை பண்ண அப்படின்றவங்க இந்த மாதிரி ரெசிபிஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். வெந்தயக்கீரை பன்னீர் வச்சு ஒரு கிரேவி எப்படி எடுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பியூரே பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, வெந்தயக்கீரையை ஒரு அரை கட் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணி கொதி விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொதிக்கிற கிரேவியோடு ஆட் பண்ணிவிட்டு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் அரை டீஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 5-6 பல்லலுக்கு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் ஆகிட்டு அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி அந்த கிரேவியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.